இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு இருபுறமும் 2 வைத்தியர்கள் இருக்காங்க, பாரம்பரிய வைத்தியர்கள். 80-90 இருக்கிறவங்களுக்கு இது ஸ்நாக்ஸ். ஆனால் இது ஒரு அற்புதமான குணமளிக்கும் மூலிகை. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். மகிழ்ச்சி. ஐயா, என் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அழிஞ்சல் பழம் வச்சுருக்கீங்க. இது 80-90 இருக்கிறவங்க பாக்கெட்டில் பிடிங்கி போட்டுக்குவோம், தேவைப்படும் போது சாப்பிட்டே போவோம். இது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸுகள் பழமாக சொல்லலாம். இப்போது இது அழிஞ்சல் பழம். இதுலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போகிறீங்க? இதுதான் ஏரேஞ்சல் மூலிகைன்னு பேர். ஏன் ஏரேஞ்சல் வந்துன்னா, இந்த மரத்தில் இந்த பழங்கள் பழுத்து கீழே விழும்போது இந்த இடி மின்னல் வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டால், இந்த பழம் அப்படியே நகர்ந்து போய் மரத்தில் ஒட்டிக்கும். இப்படி மரத்து மேலே ஒட்டிக்கிறதுனால தான் ஏரழிஞ்சல் அப்படின்னு பேர். ஏறதுனால ஏரழிஞ்சல்னு பேர். நிறைய பெரிய வயதான மரத்துங்கள்லாம் ஒட்டிக்கிட்டு அப்படியே இருக்கும். அந்த கொட்டை போன வருஷம் ஒட்டந்து இந்த வருஷம் இருக்கும். அதனால் ஏரழிஞ்சல் பேர். நார்மலாக இதை கிராமங்களில் பிள்ளைகள் சாப்பிடுவாங்க. இதை ஆமாம், அப்படியே பிடிச்சி இதை பாருங்கள், அப்படி சாப்பிடுவாங்க. இனிப்பாக இருக்கும். இது என்ன பண்ணோன்னா, வயிற்றில் இருக்கிற பூச்சி வயிறை சுத்தம் பண்ணும். அதுக்காக நல்ல வேலை செய்யும். ஆனால் இதில் ஒரு பெரிய மருந்து இருக்குது. சொல்லுங்கள், என்ன மருந்து? இந்த முதிர்ந்த மரத்தினுடைய இது மரம் இது இப்போ நம்ம தழை வச்சுருக்கோம். இந்த மரத்தினுடைய பட்டையை சீவி எடுத்து குழித்தாயிலன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தைலம் இறக்கணும். ஒரு 3 பானை வச்சு அதுக்குள்ளே சரக்கு போட்டு கீழே ஒரு சட்டி வச்சு அதுக்குள்ளே ஹோல்ஸ் போட்டு இந்த காஞ்ச பட்டையை அதில் வச்சு தைலமாக இறக்குவாங்க. அந்த தைலத்தை இறக்கிட்டு லெப்பர்சின்னு சொல்லுவாங்களா, குஷ்டரோகம்னு சொல்லுவாங்க. இந்த விரலெல்லாம் இப்படி மடங்கிடும். நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. சில பேர் கொஞ்சம் வெண்மை நிறமாக இருக்கும், கருமை நிறமாக இருக்கும். அந்த விரல் கை கால்லாம் இப்படி மடங்கிடும். முகமெல்லாம் ஒரு மாதிரி அப்படி விகாரமாக இருக்கிற மாதிரி ஆகிடுவாங்க. அதான் லெப்பர்சின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் குஷ்டரோகம்னு சொல்லுவாங்க. தொழுநோய் 18 வகை. இது குஷ்டம் 18ன்னு சொல்லுவாங்க. அந்த 18 வகையான குஷ்டநோயும் குணப்படுத்தக்கூடிய மூலிகை. இது ஒரு அருமையான மூலிகை. வாவ். ஆமாம். இல்லை, இந்த லெப்பர்ஸ் இருக்கிறவங்க இதை குழித்தைலமாக இறக்கி, ஒருவேளை குழித்தைலம் இறக்க முடியாதவங்க இதனுடைய இலை, பட்டை, காய், வேர்பட்டை இதெல்லாம் சேகரம் பண்ணி சம அளவு ஒரு 100 கிராம் எடுத்து காய வச்சு நைஸாக பொடி பண்ணிவிட்டு அதை நல்லா சலிச்சிட்டு அதை நெய்யில் குழச்சி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு 48 நாளைக்கு அந்த லெப்பர்சிக்காரங்களுக்கு அந்த உடலில் உள்ளே இருக்கிற அந்த கிருமிகள்லாம் வெளியே போயிட்டு அந்த கை கால்கள் மடங்கியது கூட நீண்டு வரும். அந்த அளவுக்கு தொடர்ந்து சாப்பிடணும். சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு சிறந்த அருமையான மருத்துவம் கொடுக்கக்கூடிய மூலிகை இந்த மூலிகை. உடம்பு ஆரோக்கியமாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அற்புதம் இருக்குது. அந்த காலத்தில் மாந்திரிகர்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த பழத்தை இதை பாருங்கள், இந்த பழத்தை எடுத்து இப்படி அழுத்தும் போது விதை வரும் இதுக்குள்ளே. இந்த விதையெல்லாம் எடுத்து நல்லா பாருங்கள், இது மேலே ஜெல்லு மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே விதை இருக்கும். இந்த விதையை எடுத்து நல்லா காய வச்சிடுவாங்க. காய வச்சுட்டு அதே போல் குழித்தையில் இறக்குவாங்க. குழித்தையில் இறக்கும்போது அதுக்குள்ளே சில வஸ்துக்கள்லாம் போடுவாங்க. அந்த வஸ்துக்கள்லாம் போட்டு குழித்தையில் இறக்கும்போது எந்த மை செஞ்சாலும் அந்த மைக்கு இதை மூளை கருவாக விட்டு அரைப்பாங்க. அப்படி அந்த மாந்திரிகளுக்கு மை செய்கிறதுக்கு ரொம்ப யூஸாக பயன்படுது. அப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ யாரும் பண்ணுறதில்ல. அப்போது இது வழக்கத்தில் இருந்தது. சித்தர் நூல்களில் எழுதியிருக்குது. அதனால தான் சொல்கிறோம். ஓகேவா? இது போன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த பழத்தில் இருக்குது, இந்த மரத்தில். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. இது ஜென்ரலாகவே வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கிற அந்த புழு பூச்சிகளில் வெளியே தள்ளும், மலத்தின் மூலமாக வெளியே தள்ளும். ஸ்கின் டிசீஸ்க்கு ஐயா சொன்ன மாதிரி தொழுநோய்க்கு, தோல் நோய்க்கும், எந்த வகையான தோல் நோய்க்கும் இதை எடுத்துக்கிடலாம். நல்ல அருமையாக வேலை செய்யக்கூடியது. பழம் மட்டும் இல்லை, அதை சூரணித்து ஐயா சொன்ன மாதிரி நல்லா எல்லாத்தையும் சம்பளமாக எடுத்து காய வச்சு சூரணித்து எடுக்கும்போது தோல் சார்ந்த அனைத்து நோய்களும் சரியாகும். குன்மம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுனாலும் பிளைண்டாக சாப்பிடலாம். அது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எது இருந்தாலும் சரியாகும். அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு இது ஏரழிஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி. எப்படி அது இந்த இடி மின்னல் அப்போ அமாவாசை பௌர்ணமிங்கெல்லாம் அந்த பழத்தை கீழே அந்த பழத்தை எடுத்து சேர்த்துக்குதோ அவ்வளோ ஒரு ஈர்ப்புத்தன்மை உள்ளது. நமக்குள்ளே இருக்கிற அந்த கர்மவினை நோயின்னு சொல்லுவோம். இதை அந்த கர்மவினையையும் தீர்க்கும். அந்த அளவு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை இது ஏரழிஞ்சல்.
நண்பர்களே ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த காலத்தில் ஸ்நாக்ஸு பதிலாக இதை தான் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போவோம். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பழம், காலையில் 2-3 பழம், சாயந்தரம் சாப்பிட்டுடலாம். சாப்பிடும்போது உடலுக்கு நல்லா குளிர்ச்சியாகும். அதிகமாக சாப்பிட்டாக்க ஒரு சிலருக்கு தலைவலி வரணுன்றதுனால அதிகமாக சாப்பிட வேண்டாம். ஆனால் இது சீசனில் சாப்பிட்டிங்கன்னா உடலுக்கு அவ்வளோ நல்லது, உடலுக்கு குளிர்ச்சியாகும், உடல் வெப்பம் சார்ந்த நோய்கள் சரியாகும். ரொம்ப அற்புதமாக தகவல் சொல்லியிருக்காங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பழத்தை எங்கே பார்த்தாலையும் விடாதீங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா இனிப்பாக இருக்கும், லைட் புளிப்பாக இருக்கும். ஒரு சில பழங்களில் லைட்டாக கசப்பு வரும். ஆனால் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். 2 பேருக்கும் நன்றிங்கய்யா.